Dear 10th students, good morning. நம்ம சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்டில் சிவிக்ஸில் யூனிட் 2 சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த லெசனில் இருந்து இன்றைக்கு நாம் 5 மார்க் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் மார்க் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி 1 மார்க் மற்றும் 2 மார்க்ஸ்க்கான ஆன்சர்ஸ் சொல்லியிருக்கிறேன். அதுக்கு கீழே லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. சரி, இப்போது நாம் 5 மார்க் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், டிஸ்கிரைப் த எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியல் பவர்ஸ் ஆஃப் த பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. இதுக்கான ஆன்சர் புக் பேஜ் நம்பர் 249 250 இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு 249 த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பிரசிடெண்ட் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுட்டு எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் அப்படின்னு சைடு ஹெட்டிங் இருக்குது பாருங்கள். இதில் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அங்கங்கே பிட்டு பிட்டாக இருக்கிறதுனால நான் இதை வாஸ்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு சில இது ஒரே பக்கத்தில் இருந்தால் அதுக்கு ஸ்டார்டிங்கும் எண்டும் மட்டும் சொல்கிறேன், அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, இப்போ ஆன்சர் பார்க்கலாம். The executive powers அதில் Article 77 requires that every executive action of the Union shall be taken in the name of the President. அதை மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், he appoints the Prime Minister and the other members of the Council of Ministers. அதை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் திருப்பி 250 லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுட்டு த பிரசிடெண்ட் இஸ் அன் இன்டக்ரல் பார்ட் ஆஃப் த யூனியன் பார்லிமெண்ட் அப்படின்னு ஒரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, த இன்டகிரேட்ஸ் த செஷன்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் பை அட்ரஸிங் இட் ஆஃப்டர் த ஜெனரல் எலெக்ஷன் அண்ட் ஆல்சோ அட் த பிகினிங் ஆஃப் த ஃபஸ்ட் செஷன் ஈச் இயர். அது வரை மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேராவில் ஒரு 2 லைன் விட்டுட்டு பாருங்கள். ஆல் பில்ஸ் பாஸ்டு பை த பார்லிமெண்ட் பிகம் லாஸ் ஆஃப் ஆக்ட் ஒன்லி ஆஃப்டர் கெட்டிங் அசன்ட் ஆஃப் த பிரசிடெண்ட். மணி பில்ஸ் கேன் நாட் பி இன்ட்ரடியூஸ்டு இன் த பார்லிமெண்ட் வித்தவுட் ஹிஸ் அப்ரூவல். அது வரை மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேரா தள்ளி பாருங்கள், ஃபினான்சியல் பவர்ஸ் அப்படின்னு ஹெட்டிங் இருக்கா, அதில் பாருங்கள். அதில் ஆனுவல் பட்ஜெட் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் ப்ரெசன்டட் ஒன்லி வித் த பெர்மிஷன் ஆஃப் த பிரசிடெண்ட். அது வரை மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 2 லைன் தள்ளி, த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா பிளேசஸ் த கண்டின்ஜென்சி fund of India is at the disposal of the president. அது வரை மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜுடிஷியல் பவர்ஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அந்த 4 லைன்ஸும் ஆர்டிக்கிள் 72 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அதிலிருந்து an offense அந்த 4 லைன்ஸையும் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிப்ளமேட்டிக் பவர்ஸ் அப்படின்னு ஒரு சைடு ஹெட்டிங் இருக்குது பாருங்கள். அதில் த பிரசிடெண்ட் அப்பாயிண்ட்ஸ் இந்தியன் டிப்ளமேட்ஸ் டு அதர் கண்ட்ரீஸ் அந்த 2 லைன் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த பேராவில் லாஸ்ட்டு 3 லைன் பாருங்கள். ஆல் ட்ரீட்டீஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ் வித் ஃபாரின் ஸ்டேட்ஸ் ஆர் என்டர்டு இன்டு இன் த நேம் ஆஃப் த பிரசிடெண்ட். அதை மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எமர்ஜென்சி பவர்ஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கா, அதில் பாருங்கள். த பிரசிடெண்ட் ஹாஸ் பீன் எம்பவர்டு பை த கான்ஸ்டிடியூஷன் டு ப்ரொக்ளைம் நேஷ்னல் எமர்ஜென்சி. அது வரை மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் எனி 3 ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. இதுக்கு ஆன்சர் புக்கில் பேஜ் நம்பர் 255 256 இருக்குது பாருங்கள். அதில் சம்மரி அப்படின்னு கொடுத்துருக்கா, அதில் 5th பாயிண்ட் பாருங்கள். அதுக்கு முன்னாடி
ஜுடிஷியல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுட்டு த சுப்ரீம் கோர்ட் இஸ் த கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற வேர்டை நீங்கள் முதல்ல மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறமா 255 எடுங்க. அதில் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் தொடங்குதா, அதில் ஒரிஜினல் ஜுடிஷிக்ஷன் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதில் அந்த பேரா ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. த காசஸ் விச் ஆர் பிராட் அப்படின்னு தொடங்குது இல்லையா, அதிலிருந்து த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அது வரை மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் 256 திருப்புங்க. அதில் அப்பலேட் ஜுடிஷிக்ஷன் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்குது, அதில் அந்த பேரா ஃபுல்லுமே மார்க் பண்ணிக்கோங்க. த சுப்ரீம் கோர்ட் இஸ் த ஃபைனல் அப்பலேட் கோர்ட் இன் த கண்ட்ரி அப்படின்னு ஆரம்பித்து இந்த கான்ஸ்டிடியூஷன் வர மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் தொடங்குதா, அந்த பேரா ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. த கான்ஸ்டியூஷன் கான்ஃபர்ஸ் ஆன் த பிரசிடெண்ட் அப்படின்னு தொடங்கி பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் அது வரை மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மிஸ்செல்லனஸ் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு ஒரு ஹெட்டிங், அதில் அந்த பேரா ஃபுல்லுமே மார்க் பண்ணிக்கோங்க. த லா டெக்ளரேட் பை சுப்ரீம் கோர்ட்னு தொடங்குதா, அதிலிருந்து அப்ரூவல் ஆஃப் த பிரசிடெண்ட் வர மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு ஒன்று தொடங்குது, ஒரு ஹெட்டிங் இருக்கா, அந்த ஹெட்டிங் ஃபுல்லுமே நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். அதாவது த பவர் ஆஃப் த ஜுடிஷரி டு டெக்ளரேட் எ லா ஆஸ் அப்படின்னு தொடங்குதா, அந்த லைனில் இருந்து லாஸ்ட் அந்த 4th பாயிண்ட்டு ஃபுல்லுமே இந்த கான்ஸ்டிடியூஷன் வர மார்க் பண்ணிக்கோங்க. இது எத்தனாவது கொஸ்டினுக்கு ஆன்சர்? செகண்ட் டீட்டெயிலுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 3rd கொஸ்டின். வாட் ஆர் த டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா? இது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் புக்கில் பேஜ் நம்பர் 252 இருக்குது பாருங்கள். டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 8 பாயிண்ட் இருக்குது, அதை ஃபுல்லுமே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஆர்டிக்கல் 78 மென்ஷன்ட் த டியூட்டிஸ் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கிட்டு த பிரைம் மினிஸ்டர் டிசைட்ஸ் த ரேங்க் ஆஃப் த மினிஸ்டர்ஸ் அப்படின்னு தொடங்குதா, அதிலிருந்து நேஷன்ஸ் அண்டு SAARC நேஷன்ஸ் அது வரை மார்க் பண்ணிக்கோங்க. இது 3rd டீட்டெயிலுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின். critically examine the powers and functions of the parliament. இதுக்கு ஆன்சர் புக்கில் பேஜ் நம்பர் 254 இருக்குது பாருங்கள். பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கா, அதில் ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை மார்க் பண்ணிக்கோங்க. த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேஷன் அப்படின்னு ஆரம்பிக்குதா, அதிலிருந்து த பார்லிமெண்ட் ஹேஸ் த பவர்ஸ் டு சேஞ்ச் த பவுண்ட்ரிஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அது வரை மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நாம் இந்த லெசனுக்குள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த லெசனுக்கான கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் போடக்கூடிய வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.